வணக்கம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஒவ்வொரு கட்சிகளிலிருந்தும் கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் முக்கியமான ஒரு தகவல்களாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன நடக்கப் போகிறது, அது ஆட்சி தாண்டி அரசியல் மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழப்போகிறது அப்படின்றது ஒரு பெரும் கேள்விகளை தினசரி எழுப்பிக் கொண்டே தான் இருக்கிறது. இந்த முக்கியமான நேரத்தில் தான் ஒரே நேரத்தில் 2 படகுகளில் கால் வைப்பவர்கள் கரை சேர்வதில்லை. இது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ விசிகாவுக்கு பொருந்துகிறது என ஒரு பிரபல வார நாளிதழ் இன்று தலையங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அரசியல் நிகழ்வுகள் அனைத்துமே 2 படகுகளில் கால் வைத்திருக்கக்கூடிய விசிகா மீண்டும் ஒரே படகுகளில் 2 காலையும் வைத்து கரை சேர தொடங்கி விட்டார்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறது. அதே நேரத்தில் திருமாவளவன் கரை சேர்ந்து விடுவார் என்றாலும் கூட குதிரை வேகத்தில் செல்லக்கூடிய அரசை நம்பி மண் குதிரையில் ஏறிவிட்டார்களோ சிலர் அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. இந்த சிலர் யார் அப்படின்றதெல்லாம் விவாதத்தின் போது நேர்கள் தெரிந்து கொள்ளலாம். இது குறித்தான தலைப்புகளின் மீது நாம் இன்றைய விவாதத்தில் பயணிக்க இருக்கிறோம். முன்னதாக ஜெயா பிளஸினுடைய இன்றைய தலைப்பை நான் உங்களுக்கு தெரிவித்து விடுகிறேன். விசிகாவை அமைச்சரவைக்கு அழைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், நிபந்தனை விதித்த கம்யூனிஸ்ட் கட்சியினர், அதிமுகவின் நிலை என்ன என்பது குறித்து தான் மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் உங்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கருணா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திருமதி மருத்துவர் சாந்தி அவர்கள். உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். சுவாமிநாதன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு சாரநாத் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். நாம் அவரோடும் பேச இருக்கிறோம். முன்னதாக சுவாமிநாதன், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகான அரசியல் நகழ்வுகள் அத்தனையுமே விசிகாவை ஒரு புள்ளியில சார்ந்தே இருக்கிறது. திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளருக்கு திமுகவும் அதிமுகவும் தேர்வு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு. அதற்கு பிறகு திருமாவளவன் தாவேக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறோம் என்று அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி. விசிகா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவோடு இப்போ தாவேக்கா ஆட்சி தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது திருமாவளவனை பொறுத்தவரையிலுமே நிபந்தனையற்ற ஆதரவு தான். 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய எங்களால் அமைச்சரவை வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் நாங்கள் தாவேக்காவுக்கு வைக்க முடியாது அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்தார். ஆனால் இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரையிலுமே திருமாவளவன் அவருடைய கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏவை அமைச்சரவைக்கு அளிக்கப் போகிறார் அப்படின்றதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. திரும்ப ஏன் தாவேக்காவுடைய அமைச்சரவைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது? அதே நேரத்தில் திமுகவோடு கூட்டணி தொடர்கிறோம் என அறிவித்திருக்கக்கூடிய திருமா ஏன் அந்த கூட்டணியிலிருந்து முழுவதுமாக முறித்துக் கொள்வதற்கும் யோசிக்கிறார் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது. கேள்விக்கான விடை நிச்சயமா நீங்க அண்மை காலமாக தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருந்த வெற்றி, ரொம்ப முக்கியமாக கடைசியாக அவர்களுக்கு கிடைத்த தேர்தல் ஆணையத்தால் கிடைக்கப்பட்ட அங்கீகாரம், இது ரெண்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். அந்த புள்ளியில தான் அவரால் திமுகவை முழுதாக பகைத்துக் கொள்ள முடியல. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்தது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கிறது. அப்ப அதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு பக்கத்துல கிட்டத்தட்ட 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களில் தொடர் வெற்றியும் திமுக கூட்டணியில் அவர்கள் இருந்ததும் ஒரு வகையான சாத்தியக்கூறுகளாக இருந்தது. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அவர் திமுகவை உடனடியாக புறந்தள்ளி விட்டு வெளியேற வர முடியாமல் இருந்தார். ஆனா அவர் என்னைக்கு அமைச்சரவையில் இடம்பெறுகிறதோ விசிகா, அன்றோட திமுகவுடைய உறவு முடிந்துவிடும். இந்த நொடி வரையிலும் அவர் உறவை முறிக்காமல் இருக்கிறார். அதனாலதான் அவர் அந்த நிலைப்பாட்டை தள்ளிக்கொண்டே வந்தார். அதுக்கான கிளைமேக்ஸ் வந்து விட்டது. இப்ப சற்றேறக்குரிய ஒரு கிளைமேக்ஸ் வந்து விட்டது. எப்பொழுது விசிகா அமைச்சரவையில் இடம்பெற்று விடுகிறதோ அது நாளை பெரும்பாலும் இடம்பெற்று விடும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக போகிறார் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய 2 பேர்ல. இன்னொன்று திருமாவர்களுடைய தடுமாற்றம். கடந்த காலங்களில் திருமாவளவன் அவர்கள்ட்ட இவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்ததில்லை. ஆனா இந்த தேர்தல் காலத்துல தேர்தல் பயணம் தொடங்குறதுல இருந்து ஏராளமான தடுமாற்றங்களுக்கு உள்ளான கட்சியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இங்க திமுக அதிமுக பல கட்சிகள், பல கூட்டணிகள், 4 முனை போட்டி, கிட்டத்தட்ட 5 முனை போட்டி என்ற பல முனை போட்டிகள் இருந்தாலும் மற்ற எவருக்கும் இல்லாத அளவிற்கு தடுமாற்றங்கள் அதிகமாக இருந்ததே விசிகாக்கு தான். அதுக்கு உதாரணம் தான் நீங்க முதல்ல தமிழ்நாட்டில் மைனாரிட்டி அரசு அமைய போகுதுன்னு அரசியல் கட்சிகள்ல மதிப்பீடு செய்ததும் விசிகா தான். ரொம்ப குறிப்பா திருமாவளவன் அவர்கள் அதற்கு தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில தானே போட்டியிடுவதாக அறிவித்தார். ஆனா திமுகவினுடைய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டார். கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு நல்ல நட்புறவோடு தொடர்ந்தார். ஆனா பாண்டிச்சேரியில பாருங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடிட்டாங்க. அங்க கிட்டத்தட்ட விசிகா தனியாக, காங்கிரஸ் தனியாக, திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக, அங்கிருந்தே பல முரண்கள் தொடங்கி விட்டது. இப்ப அவர் என்னன்னா தனக்கு இருக்கக்கூடிய இமேஜ் உடைந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான்
கிட்டத்தட்ட அவர் இந்த முடிவை முன்கூட்டியே கணித்திருந்தார். அதனாலதான் அவர் திமுகவுக்கு சிநேகமாக இருந்த, நெருக்கமாக இருந்த, திமுகவுக்கு மிகவும் நம்பகத்தகுந்தவர்களாக இருந்த பல பேரை தேர்தல் நேரத்திலும் அவர் வாய்ப்பு கொடுக்காமல் வைத்திருந்தார். அவர்களும் உண்மையிலேயே சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம் இந்த அடிப்படையில் களமாடியவர்கள். பலருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது கடந்த சட்டமன்ற தேர்தலில். அப்போதிருந்தே திருமாவளவன் அவர்களுடைய மனதுல ஒருவேளை தாவேகா என்று அவர் நினைத்திருக்க மாட்டார், திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக அமையும், நம்மளே போட்டியிட்டால் கூட அமைச்சர் பிரதிநிதித்துவம் வரலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அவர் நகர்ந்திருந்தார். அதுக்கெல்லாம் விடைதான் இன்றைக்கு நெருங்கி இருக்கிறது. 8ஆம் தேதி அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் சார். ரொம்ப முக்கியமா சொல்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை ஒட்டியே என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்குங்கிறார். ஆனா இன்னைக்கு அவர் அதையே விமர்சனத்துக்குள்ளாக்குறார். நான் ஏன் 2 நாள் காத்திருந்தேன்னு கேட்கிறாங்க. காத்திருந்தால் கேட்பார்கள். கிட்டத்தட்ட நீங்க 2 நாட்கள் 8ஆம் தேதி மாலையில மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அறிவித்து விட்டுட்டாங்க. அப்ப நீங்க 8ஆம் தேதி மாலையிலேயே நீங்கள் முடிவை அறிவிக்க வேண்டியதானே, எங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. அதற்கு ஒரு நாள் காத்திருந்து டெல்லிக்கு செல்கிற பொழுது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு என்று மாற்றுகிறார். கிட்டத்தட்ட அரசியல் அதுதான். ஒவ்வொருவரும் அதிகாரத்திற்கு வரணும், அதிகாரத்திற்கு எளியவர்கள் வரணும், வலியவர்கள் மட்டுமே அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அது வல்லாதிக்கமாக மாறிடும். சோ அந்த புள்ளியில் விசிக இடம்பெறுவது மிகச் சரி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று இல்ல, கடந்த 2016 மக்கள் நல கூட்டணி உருவான போதும் சரி, அதற்கு முன்பே மக்கள் நல கூட்டியக்கம் என்கிற பெயரில் இவர்கள் கட்டியமைத்த போதும் சரி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் அவருடைய கோரிக்கை. ஆனா என்னோட கேள்வி சாமிநாதன், என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதுல 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. நீங்க என்னோட கேள்வி அப்படின்றது நீங்க சொன்னதுல இருந்து 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஒன்னு, திமுகவோடு ஒரு நல்ல நட்புறவை கொண்டிருந்தவர், தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அறிவித்ததற்கு பிறகாக கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் இப்போதும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், அதுல எந்த மாற்றமும் வந்து விடாது அப்படின்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமா தெரிவித்த தலைவர்கள்ல அவரும் ஒருவர். அந்த மாற்றம் ஏன் இப்ப மாறுது அப்படின்றது ஒரு கேள்வி. மற்றொன்று, நீங்க சொன்னது தன்னுடைய இமேஜ் உடைஞ்சிருமோன்னு நினைக்கிறார். அப்கோர்ஸ் இப்ப டிஎம்கேல இருந்து அவர் வெளியில வந்தா கூட அவருடைய இமேஜ் உடைவதற்கான வாய்ப்புகள் தானே இருக்குது. தேர்தலின் போது திமுகவோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்து விட்டு தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை பதவிக்காக விசிக திமுகவை கலற்றி விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைப்பார்கள் இல்லையா? அப்போ அதெல்லாம் திரும்ப எப்படி சரி செய்ய போறார் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கு. அந்த இமேஜ் சரிவை ஈடுகட்டுற இடத்தை சிவி சண்முகம் செய்ய போகிறார். அவங்க ஒரு நிபந்தனை வைக்கிறாங்களே, அதிமுக உள்ள வரக்கூடாது. அதிமுக 2 கூறுகளாக இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் இருக்கு, மக்கள் மன்றத்திலையும் இருக்கு. பல கூறுகளாக இருக்கு மக்கள் மன்றத்துல, சட்டமன்றத்துல கண்முன்பே 2 கூறுகளாக இருக்கு. இந்த கூறுகளை நீங்கள் ஆதரிக்க கூடாது, அதிமுகவின் ஆதரவை பெறக்கூடாது. அப்ப அதிமுக ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்க கூடாதுன்னா அப்ப தாவேகாவுக்கு நாங்க போய் ஆதரவு கொடுக்கணும். எந்த விதத்திலும் வலதுசாரிகள் வலுப்பெற்று விடக்கூடாது. அதுக்குள்ள உங்க ஜனநாயக தன்மையை கொண்டு வர முடியும். அதுக்கான களம் இருக்கு. நாங்க மதசார்பற்ற புள்ளிட்டு தான் அவர்கள் முதல்ல ஆதரவு கோருறாங்க. அதிமுகவோட 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தால் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்றால், இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்று தாவேகா தன்னிடம் சொன்னதாக சொல்கிறார். தன்னுடைய அமைச்சரவையிலாக அவை பற்றி அவர் பேசுவதை விட அதை சொல்கிறார். நீங்க சிவி சண்முகம் சிபிஎம் சண்முகம் களத்தை மாற்றிருக்காங்க. சிபிஎம் சண்முகம் நேற்றே சொல்லிவிட்டார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் நேற்றே சொல்கிற பொழுது அதிமுகவுக்கு உள்ள இடம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு நேற்று வரை காரணம் இல்ல, இன்னைக்கு ஒரு காரணம் உருவாகி இருக்குல்ல. நாங்க மதசார்பற்ற சக்தி, அந்த சக்தியை வலுப்பெற செய்யணும், நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலன்னா பாஜக கால் ஊன்றிடுவாங்க. எது நடுநிலை வகித்தது ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பாஜகவுக்கு இருந்தாரு, அவரும் நடுநிலை வகித்து விட்டார். அப்ப அது எந்த வகையில் கால் ஊன்றுவார்கள் என்பது 2வது கேள்வி. பட் ஆனா விசிகாவிடம் தன்னோட இமேஜ் சரியாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு சில காரணங்கள் கிடைத்து விட்டது. அதற்கு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தரப்பு, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கொடுக்க கூடாது என்கிற புள்ளியில நாங்க இணைந்தோம். நாங்க அந்த இடத்துக்கு சம்மதிக்கலைன்னா அவர்கள் உள்ள வந்துருவாங்க, அது ஒரு வகையில பாசிசத்துக்கு வழிவகுத்து விடும் என்று சொல்வதற்கான காரணங்கள் கிடைக்கலாம். அந்த வகையில விசிக தன்னை திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய இமேஜையும் தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த புள்ளியில தான் அவர் நகர்த்துகிறார் காய அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே 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 திரு சரணத், இந்த தேர்தல் முடிவுகள் முழுவதுமாக விசிகாவையும் திருமாவளவனையும் சுற்றி மட்டுமே நிகழ்கிறது. இப்போ முன்பு சுவாமிநாதன் வைத்த கருத்தை கூட பார்க்க முடியுது. இத்தனை நாளே திருமாவளவனுக்கு ஒரு காரணம் இல்லை, நாங்கள் டிவிக்கு கூட முழுமையாக போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு காரணம் கிடைத்து விட்டது, அதிமுக ஒருபோதும் தாவேகா ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற ஒரு முடிவை தெரிவிச்சிட்டாங்க. அந்த காரணத்தை சொல்லிவிட்டு திமுகவிலிருந்து முழுவதுமாக அப்படியே தாவேகா பக்கம் போயிடுவார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை சொல்றாரு. அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த அவைக்கு ஏற்படுது. ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது என்பது நமது பார்வையை பொறுத்தது. அதாவது நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதுன்றது ஒரு பத்திரிகையாளருடைய பார்வையில் பல்வேறு கணிப்புகளை, அதாவது கருத்துக்கள் கணிப்புகளாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, மைனாரிட்டி அரசு வரும் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கணித்திருந்தது என்பது ஓரளவு சரியானது. என்னன்னா, அது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை, ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது.
மூன்றாவது சக்தியாக விஜய் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, ஆகையினால் தமிழ்நாட்டு அரசியல் இரு துருவங்களாக மட்டுமே செயல்படக்கூடிய சூழல் என்பது இனிவரும் காலகட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை அவர் கணித்திருந்தார். அந்த கணிப்பு சரியானது. மற்ற எல்லாவற்றிலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்கிற பார்வையில் தான் சொன்னார். அதை தான் நீங்கள் அவருடைய கருத்துன்னு சொல்றீங்க. தடுமாற்றம் என்பது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதாவது இன்றைக்கு அதிமுகவை சேர்த்து கொள்ள போவதில்லை என்று தாவேக அறிவித்ததாகவும், ஆகையினால் அதை ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதாகலாம் எதுவும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி 8ஆம் தேதி மாலை அறிவித்தவுடன் அப்படி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் கடிதத்தை கொடுத்து உடனடியாக பங்கேற்கலாம். ஆனால் பொது உடைமை கட்சிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும், எங்களுடைய கட்சிக்கான நிலைப்பாடு என்பதையும் நாங்கள் எங்களது உயர்நிலை குழுவை கலந்தாலோசித்து தான் செய்ய வேண்டும். அதற்கு பல காரணங்களையும் எங்கள் தலைவர் சொல்லிட்டார். அதாவது திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் விருதுநகருக்கு தனது தந்தையின் நினைவிடத்திற்கு சென்றதும், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சொந்த ஊரில் இருந்ததும் அவர்கள் வருவதற்காக, அப்படியெல்லாம் யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. ஆகையினால் தான் உயர்நிலை குழு கூட்டம் நடத்தப்பட்டது இரவு 9 மணி வரை. அடுத்த நாள் ஒரு நாள் என்பது ஒரு பெரிய காலகட்டம் கிடையாது. ஆனால் இந்த விளக்கத்தை இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட திருமாவளவன் 2 முறை ஊடகங்கள் உறுதிப்படுத்தி விட்டார். ஆனால் அரசியல் கட்சிகளுடைய பேச்சுக்களை பொறுத்தவரையிலுமே அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது சந்தேகத்திற்கு உரியது. ஏன் திருமாவளவன் அவர்களே மாற்றி பேசினார். முதலமைச்சர் வேட்பாளராக திருமாவளவன் முன்மொழியப்பட்டார். அந்த காலதாமதம் தான் அந்த ஒரு நாள் இடைவெளி அப்படின்றாங்க. முதல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது அல்லது தாவேகாவோடு கூட்டணி அமைச்சரவையில் சேர்வது என்பது தேர்தலுக்கு பிந்தைய முடிவு. ஆமா, தேர்தலுக்கு முந்தைய முடிவு என்பது எங்கள் வாக்குகள் உள்பட, நம் பொது உடைமை கட்சியின் வாக்குகள் உள்பட தாவேகா கட்சியை எதிர்த்து தான் பெற்ற வாக்குகள். ஆகையினால் எங்கள் கட்சியினுடைய முன்னணியினருடைய கருத்துக்களை கேட்க வேண்டியது ஒரு ஜனநாயக அமைப்பினுடைய கடமை. அந்த கடமையை முழுமையாக புறந்தள்ளிவிட்டு பத்திரிகையாளர்களுடைய எதிர்பார்ப்பிற்காகவோ அல்லது சராசரியாக மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்காகவோ நாம் ஒரு முடிவை எடுத்து விட முடியாது. சரி, அப்பொழுது ஜனநாயக ரீதியாக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணியினர், தேர்தல் பணியாற்றியவர்கள், மக்களிடையே சென்று களப்பணியாற்றியவர்களுடைய முடிவுகளையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. பத்திரிகைக்காரங்க உடனே கொடுத்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, காலதாமதம் கொடுத்தா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. அவர்களுடைய ஒரு காரணத்திற்காகவும் நாம் பணியாற்ற முடியாது. அதாவது ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக கடமையை தன் தோளில் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதன் தலைமை என்பது பல்வேறு கோணங்களில் ஒரு விஷயத்தையும் நம்ம அலசி ஆராய்ச்சி தான் பார்க்கணும். எடுத்தங்கவுத்த இவங்க விரும்புகிறாங்க, இவங்களுக்கு சென்சேஷனல் நியூஸ் வேணுன்றதுக்காக உடனே அறிவிக்கணும்னு எதிர்பார்த்தா அது தவறு. ஆனால் தொடக்கத்தில் திருமாவளவன் மதசார்பற்ற ஒரு கூட்டணியா இங்க இருக்கணும், அதற்காக எங்களுடைய நிலைப்பாட்டை தாவேகாவுக்கு ஆதரவாக கொடுக்கிறோம், இது திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக முடிச்சிடறேன். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம். தாவேகா பாஜக அரசு இங்க உள்ள வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குகிறோம். அப்கோர்ஸ் இப்பயும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை போல ஆதரவை வழங்கலாம், ஆட்சி நடக்கத்தான் போகுது. ஆனா ஏன் அமைச்சரவை வேண்டும் என்பதற்காக திமுகவிடம் இருந்து முழுமையா நீங்க பிரிஞ்சு வர போறீங்க? இப்போ சாமிநாதன் சொல்லும் போது கூட அமைச்சரவையில தாவேகா விசிகாவுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த மறு நிமிடமே திமுக விசிகா கூட்டணி முழுமையாக உடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் அப்படின்றார். அந்த நிலைமைக்கு ஏன் விசிகா செல்லணும்? இல்லை, அதாவது கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை என்று முதலில் சொல்றது என்பது நாம ஒரு நிலைப்பாடா சொல்லலை, நாம ஆதரவு தெரிவிச்சோம். அதற்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்ட காரணம் என்னன்றதை நீங்க இரண்டாம் பட்சம் ஆகிட்டீங்க. முதல்ல முக்கியமான பட்சம் என்னன்னா, அன்றைக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிற விஜய் உடைய மக்கள் தீர்ப்பை மழுங்கடிக்கக்கூடிய செயல்களில் ஆளுநர் ஈடுபட்டதும், மறைமுகமாக பாரதிய ஜனதாவுடைய நிழலாட்சியாக கவர்னர் ஆட்சி இங்கே செயல்படுத்தக்கூடிய சூழல் உருவானதுதான் பொது உடைமை கட்சிகள் உடனடியாக ஆதரவு தெரிவித்ததுக்கு காரணம். அதே அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்ததற்கு பின்பு ஒரு மதசார்பற்ற அரசாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்கிற நிலைப்பாட்டை தாவேகா உறுதியாக எடுத்திருக்கிற இந்த சூழலில் அமைச்சரவையில் பங்கேற்பது தொடர்பான ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கான சூழல் அமைந்திருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அப்போ அதை பரிசீலிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆகையால் எங்களுடைய பரிசீலனையில் அது உள்ளது. சரியான முடிவை தேவையான நேரத்தில், ஏன்னா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை
கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடாக வைத்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு முரண்பாடு என்ன என்று சொன்னால், தாவேகாவினுடைய மதசார்பற்ற பின்னணி, அதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை, அவர்கள் மதசார்புள்ள கூட்டணியில் இருந்து யாரையும் இந்த பக்கம் இணைக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பதாக இன்றைக்கு அவருடைய கருத்து பகிரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடு அதை காட்டுது. ஆகையினால் அதை ஏன் பரிசீலிக்க கூடாது என்று. இரண்டாவது, அவர்களுடைய விருப்பமும் அதை சார்ந்து இருக்கிறதால அதை பரிசீலிப்பதில் தவறில்லை என்கிற நோக்கத்தில் எங்களுடைய அடுத்த செயல்பாடு. ஒரு அரசியல் கட்சி, மதசார்பற்ற கட்சியாக ஒரு அரசாக தாவேகா முழுமையாக செயல்படுதா அப்படின்றத பார்ப்பதற்கு 10 நாட்கள் தேவைப்பட்டது. மே 10ஆம் தேதி அது எங்களுக்கு புரிந்து விட்டது. அவர்கள் மதசார்பற்ற அரசாக தான் செயல்படுகிறார்கள் என்பதை விசிகா நம்பிவிட்டது. அதனால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சரவையில் பங்கெடுப்பது என்பதை இன்னும் எங்கள் கட்சி, மீண்டும் சொல்கிறேன், இப்ப நீங்கள் விருப்பப்படுகிறபடி அவர் சொன்னார், நாளை நாங்கள் பதவி இருக்கிறோம் என்று எங்கள் தலைவர் சொல்லல. நீங்க 8ஆம் தேதி மாலைக்கு என்ன எதிர்பார்த்தீங்களோ அதையே தான் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எதிர்பார்த்தது 8ஆம் தேதி மாலை நடந்தது. 4 நாள் கழிச்சு எதிர்பார்த்தது 8ஆம் தேதி மாலை நடந்தது. இல்ல அதே மாதிரி தான் எதிர்பார்த்தது தான் நடக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்கள் எதிர்பார்த்தது பலது நடக்காமலும் போயிருக்கு. அதற்கு கட்சி பொறுப்பு கிடையாது. அது பத்திரிகையாளர்களுடைய விருப்பம். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய உயர்நிலை குழு கூட்டம் போகிறது. முக்கிய நிர்வாகிகளோடு கலந்தாலோசனை நடைபெற போகிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவு நீங்கள் ஏற்கனவே தீர்க்கமாக அறிவித்து விட்ட முடிவாக இருக்கலாம், அல்லது எங்கள் கட்சியினுடைய நலனை சார்ந்து வேறொரு முடிவாகவும் இருக்கலாம். அதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. எப்படி தீர்மானிக்க முடியாது? ஒரு இரவு தான், காலையில விடிஞ்சா தெரிஞ்சு போயிடும் விசிகா நிலைப்பாடு என்ன. ஒரு 11 மணிக்கெல்லாம் சொல்லிடுவாங்கன்ற ஒரு தகவலும் இருக்கு. சரி, நம்ம நாளைக்கு நீங்க 11 மணின்னு குறிப்பு வச்சுட்டு அப்புறம் நான் 5 மணி வரைக்கும் அறிவிக்கலன்னா நடுவில் என்ன நடந்ததுன்னு நீங்க போட்டுருவீங்க. நடுவில் எதுவும் நடக்காது. எந்த முடிவாக இருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் கலந்தாலோசித்து தான் நாங்கள் எடுப்போம். சரி, ஓகே. மருத்துவர் சாந்தி, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி IUML என்னதான் தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி இருந்தாலும் கூட திமுக கூட்டணி அப்படின்றதுல கொள்கை பிடிப்போடு ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. அந்த கொள்கை பிடிப்பிலிருந்து விசிகா கொஞ்சம் நழுவுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு எழுப்பி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? தாவேகாவுக்கு வெளியிலிருந்து தான் ஆதரவு, கொள்கை ரீதியான கூட்டணி திமுகவோடு தான் நாங்கள் தொடரப்போகிறோம் என்பதை எடுக்க போகிறார்களா, இல்ல விசிகாவை போல் எங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி முன்னோக்கி செல்ல போறார்களா? எப்படியான ஒரு அரசியல் சூழல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போறாங்க? வணக்கம். இப்ப நீங்க தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கீங்க, விசிகாவை அமைச்சரவைக்கு அழைத்த தாவேகா நிபந்தனை விதித்த கம்யூனிஸ்டுகள். அப்ப வந்து சிபிஐ சிபிஎம் ரெண்டையும் சேர்த்துட்டீங்க. ஆனா இப்ப வந்து அபிஷியலா இப்ப நீங்க கேட்ட கேள்வியில முதல் பகுதிக்கு விசிகா அவர் வந்துட்டு ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொல்லிட்டாரு. எனக்கு வைக்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா மிக முக்கியமாக இந்த நிபந்தனை விதித்தது வந்து சிபிஐஎம் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிபிஐ வந்துட்டு நான் சார்ந்திருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை பத்தி வந்து எதுவும் சொல்லலை. ஏன்னா அதுக்கான சூழல் வந்து பெருசா வரல. ஏனென்றால் மாறிட்டே இருக்கு சூழல், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்துட்டு திருமாவளவன் ஐயா வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிரிவினர் அதிமுக வந்து இங்க வரப்போறதுல தாவக்காலாம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போவதில்லை என்று தாவக்கா கூறியிருக்கிறார்கள் என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கு இப்ஸ் அண்ட் பட்ஸ். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக தெளிவான வரலாற்று பூர்வமான மிக முக்கியமான முடிவை வந்து தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டு நன்மையை கருதி தாவேகாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கு. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாநிலங்களிலுமே ஆளுநர்களை வச்சு தான் அவங்க வந்து எல்லா விளையாட்டத்தையும் பாஜக அரசு செய்கிறாரு. நம்ம ஆளுநரும் அதுக்கு சரியா இருந்தார். கடைசி நிமிஷத்துல கூட 8ஆம் தேதி நம்ம கடிதம் கொடுத்து 9ஆம் தேதி வந்துட்டு விசிகா கடிதம் கொடுத்தது பிறகு கூட நான் திடீர்னு வந்து கேரளாக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு திருப்பி போயிட்டு வந்த கதையெல்லாம் நடந்தது. ஆக அவருடைய ஹி ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்னு சொல்லலாம். ஆக 10ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அவர் வந்து ஆளுநருடைய ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிப்பதற்காக எல்லா முசீபுகளும் அவர் ரெடியாக இருந்தார். அவர் நிறைய சொல்லிட்டே இருந்தார். சாதாரணமாக நடக்காத விஷயங்கள் பல நடந்தது. இப்போ சாதாரணமாக நானும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன். பொதுவாக வந்து கவர்னர் மாதிரியான மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு தனியார் சேனலுக்குலாம் உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கொடுத்தாரு. அது ஒரு நீளமான ஒரு இன்டர்வியூ. அதுலேயே அவருடைய மனப்போக்கு வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இதுக்கு ஏதான டைம் லைன் இருக்கா அப்படின்னு சொன்னாலும், இதுக்கெல்லாம் டைம் லைன் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அது 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் என்று வற்புறுத்தல் நடந்தது. ஆகவே 10ஆம் தேதி இரவு 12 மணியோட நீங்கள் வந்து உங்களோட லெட்டர் கொடுக்கல, எல்லார் பேரும் இருக்கணும், அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி இல்லை என்றால்
அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் ஆட்சி வரும், அது வந்து பாஜகவோட நேரடி ஆட்சியாக இருக்கும். 6 மாதம் கழிச்சு திருப்பி ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 3-4 வருடங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பாஜகவுடைய நேரடி மறைமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை தடுக்க வேண்டும். இதோடைய முக்கியமான காரணம் இப்போ பல்வேறு காலகட்டங்களில் இப்போ நாங்கள் திமுக ஆட்சி அரசியல் இருக்கும் பொழுது நாங்களே போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நம்மளுடைய தொழிலாளர்களுக்காக நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, இந்த பக்கம் போராடிக்கிறேன்னா பாட்டாளிகளுக்கான கட்சி நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் மதசார்பின்மை வலியுறுத்தி நம்மளுடைய பாஜக வந்து இந்தியாவுக்குள் வரக்கூடாது, தமிழகத்தில் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கொள்கை அளவில் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், அந்த நிலையில் அவங்க ஆதரிக்கிறோம் என்று பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் இவங்களுடைய முழு முதற் கடமைன்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து திமுக வந்து போதுமான அளவுக்கு வந்து இது எம்எல்ஏ சீட் அவங்கள்ட்ட இல்லை, ஆட்சி அமைக்க போகிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் பாஜக வந்துவிடும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. நாங்கள் என்ன சொன்னோமோ அதையே நாங்களே கன்சிடர் பண்ணல மாதிரி. அப்போ அந்த அளவில் நாங்கள் வந்து சரியான முடிவை எடுத்தோம். அப்போ வந்து என்ன சொன்னோம், எந்த விதமான நிபந்தனை கிடையாது, எங்களுக்கு அமைச்சரவை வேணும், அது வேணும், இது வேணும், எதுவும் கிடையாது. ஆனால் அடிப்படையான மிகப்பெரிய முக்கியமான நிபந்தனை என்ன, அது எல்லாருக்கும் தெரிந்த நிபந்தனை என்ன, மதச்சார்பின்மை. ஸோ அப்போ எக்காரணம் கொண்டு அவங்க போகக்கூடாது. அது எப்படி அவங்க வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், முதற்கண் அவங்க காங்கிரஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஆதரவை கேட்குறாங்க, காங்கிரஸ் வந்து அவங்க ஆதரவை கொடுக்கிறது. அப்போது அதே நேரத்தில் அவங்க வந்து என்டிஏக்கு நாங்கள் வந்து ஆதரவு வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோம். மேலும் வந்து அஃபிஷியலாக அவங்க கடிதம் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, திமுக கூட்டணியில், அதாவது பாஜகவுக்கு எதிர்நிலை இருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற விசிகே, சிபிஐ, சிபிஎம்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. அதிலிருந்து தமிழக வெற்றி கழகம் வந்து நாங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொள்கை ரீதியாக எடுக்கிறோம் என்பதை அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம் ஆதரவு. ஸோ இதோட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதிமுகவோட ஒரு பிரிவு அவங்க வந்து வருவாங்களா போவாங்களா இதெல்லாம் அப்புறமா லேட்டர் நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ அதோடைய போக்கை கருதி, அதோடைய டெவலப்மெண்ட்டை கருதி, வருங்காலத்தில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து ஏதோன்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கட்சியில், எங்களுடைய கட்சியில் மீண்டும் மாநில குழு, நிர்வாக குழு, செயற்குழு கூடி தான் அது முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான சூழல் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு பற்றி நம்மளுடைய விசிக வந்து என்ன முடிவு எடுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. இதில் என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்கள் முதல் கூட்டத்திலேயே அவர் என்ன சொன்னார், ஒருவேளை விசிக சார்னு சொல்லிட்டாரு, இல்லை சொல்லிட்டாரு, சொல்லிடுறேன் நான். அப்போ வந்து அவர் என்ன தெளிவாக என்ன சொன்னார், நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து மெஜாரிட்டி எடுத்து நாங்கள் சும்மா அப்சல்யூட் மெஜாரிட்டி எடுத்து வந்தால் கூட நாங்கள் கூட்டணிக்கு ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி சொன்னார். அதே போல் அவங்க வந்து கூட்டணி பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஒரு நிலை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுப்பதில்லை. ஏனென்றால் நம்ம வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் இருந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்லாம் போடுற மாதிரியெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க தான். இதில் எந்த விதமான தயக்கம், மாற்றம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அப்புறமா அதை பற்றி யோசிப்போம், இப்புறமா இதை பற்றி யோசிப்போம்லாம் சொல்லவே இல்லை. ஆகவே இதில் ஒன்று எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மதச்சார்பு அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெறாது அப்படின்றத திருமதி சாந்தி ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு வந்து இந்த மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மாற்றம் இல்லை. விசிகாவோட நிலைப்பாடு நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே ஒரே கூட்டணியில இருந்தவங்க. நீங்க சொல்லும் போது கூட சில கேள்விகள் எனக்கு எழுந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளே வந்து விடக்கூடாது, ஆளுநருடைய செயல்பாடு எங்களுக்கு ரொம்பவே கேள்வி எழுப்புது அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு எல்லாருக்குமே எழுப்புது. அஃப்கோர்ஸ் விசிகா உட்பட நான் எல்லாரையுமே சொல்றேன். தமிழக மக்கள்ங்க எவ்ரிபடி வேர் டென்ஸ்ட். இப்ப நம்ம அரசியல் சார்ந்து பேசினாலும் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பெரும்பான்மையை தாவேகா அரசு சட்டமன்றத்தில் நிரூபித்து விட்டது. இப்போ தாவேகா ஆட்சி தான் நீடிக்க போகிறது என்பதும் ஒரு பக்கம் உறுதியாகிவிட்டது. அப்படி உறுதியானதற்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளே வரப்போவதில்லை, ஆளுநருடைய செயல்பாடு இருக்கும். அது ஒரு மாநிலத்திற்கும் ஆளுநருக்குமான சண்டைகள் அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது விசிகா கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணிகளில் இருந்து ஒரு பிரிந்த தாவேகாவோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நோக்கத்தை நோக்கி போறாங்களோ அப்படின்றப்போ அது இத்தனை நாட்களாக சேர்ந்து பயணித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ திமுகவோ என்ன மாதிரியான ஒரு சூழலை சந்திக்க போறீங்க? இது வந்து அவங்க கட்சி, இப்ப எங்க கட்சியோட நிலைப்பாடு வந்துட்டு நாங்க உறுதியா சொல்றோம். இல்ல சொல்றோம்ல, அந்த உரிமை எங்களுக்கு இருக்குல்ல, அதே மாதிரியான உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு, சிபிஐ என்பது ஒரு தனி கட்சி, சிபிஎம் என்பது ஒரு தனி கட்சி. இவங்கெல்லாம் ஆனாலும் இடதுசாரி சிந்தனைகள் அப்படின்னு ஒரு இருக்கும் பொழுது விசிக என்பது ஒரு தனி கட்சி. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கான அடிப்படை கோரிக்கைகள் இருக்கு. நாங்க வந்து அடிப்படையில நாங்க வந்து ஆனா திரு திருமாவளவன் அவர்கள்
கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அதை சார்ந்துதான் எங்களுடைய நிலைப்பாடும் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாட திருமதி சாந்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நாங்க அமைச்சரவை வேண்டாம். ஆனா அந்த நிலைப்பாட்டுல தான் திருமாவளவன் மாறும்போது தான் இந்த கேள்வி எழுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய நிலைப்பாடு எடுக்கும். இப்போ முக்கியமான நிலைப்பாடு அவர் என்ன சொன்னாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதை பற்றி முடிவெடுக்கும் பொழுது நான் அந்த நேரத்தில் அவர் அப்படி சொன்னார். அப்போ கூட எல்லா அவங்க சிபிஐ சிபிஎம் வந்து இணைந்து எடுக்கின்ற எல்லா விதமான டெசிஷன்ஸ்லையும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் அவங்க எடுக்கிற முடிவை மட்டுமே நாங்கள் எடுப்போம்னு சொல்லணும்னா அவர் தனியாக ஒரு கட்சி நடத்தணும் அவசியமே இல்லை. அப்படி கிடையாது. ஆனா இந்த விவகாரத்துல தானே ஒப்பிட்டு சொன்னார் திருமாவளவன். வேறு விவகாரத்தை ஒப்பிட்டு சொல்லல, இந்த தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விவகாரத்தை ஒப்பிட்டு தான் திருமாவளவன் சொன்னார். தெளிவா சொன்னார், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலை எடுக்கிறது மட்டும்தான் ஒரு முன் வைக்கப்பட்ட கேள்வி. ஏனென்றால் வந்து அன்னைக்கு நாங்க வந்து ஒரு பெட்ரோல் விலை டீசல் விலைக்காகவும் ஈரானுக்காக ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண அங்கேயே வந்து அவர் பேசினார். எல்லா சிபிஐ சிபிஎம் தலைவர்களும் இருந்தாங்க, அவரும் வந்து விசிக தலைவரும் வந்து மிக தெளிவான ஒரு இது பேசினாரு. அங்கே அது கிடைக்குமா இங்கே அது கிடைக்குமான்னு அலையிற கட்சி கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். இன்னைக்கு கூட அவர் ஒரு ஸ்டாண்டுக்கு அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அதிமுகவுடைய பிரிவு வந்து வரப்போவது இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ் பண்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் எந்த பேசிஸா இருந்தாலும் அந்த கட்சியோட முடிவு, அவங்களுடைய உயர்மட்ட முடிவு, அதை அவங்க எடுக்கிறாங்க. அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. எப்படி வந்து விசிகே உடைய தலைவர் வந்து சிபிஐலையோ சிபிஎம்லையோ அவங்களுடைய எல்லா முடிவுகளையும் நீங்க இப்படி எடுங்க அப்படிங்கன்னு டிக்டேட் பண்ண முடியாதோ, அதே போல சிபிஎம் அவங்களுடைய நாங்க எடுக்கிற எல்லா முடிவையும் ஒத்தி தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லி டிக்டேட் பண்ண முடியாது. That's how it goes. சுருக்கமா ஒரே ஒரு மட்டும், திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்புல இன்று விஜயனுடைய வீட்டிற்கு வேளச்சேரியில வந்து சந்தித்த போது விஜய் விருப்பம் தெரிவித்தார், நீங்க எங்களுடைய அமைச்சரவையில பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே கட்சியை போலதான் கம்யூனிஸ்டும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது 4 சட்டமன்ற உறுப்பினர்களோடு. விஜயிடம் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இது போன்ற அழைப்பு ஏதேனும் வந்ததா? நீங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கீங்க, அதை சார்ந்து கேட்கிறேன். ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு அப்படின்றது இந்தியாவை கட்டமைப்பதில் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அப்போ ஒரு மதசார்பற்ற ஒரு அரசு நடக்கும் போது அதுல கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் ஏதாவது ஒரு கண்ணோட்டத்துல உங்ககிட்ட சந்திச்சு அவங்க பேச்சுவார்த்தை நடக்கும்போது அது மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்டதாக நான் அறிகிறேன். அழைக்கப்பட்டார் விஜய். சரி, திரு துரைக்கர்ணா, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி தாவேகாவில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தது அப்படின்னா சிவி சண்முகம் தரப்பு அணியினர். என்ன சொல்லப்பட்டது பெரும்பாலும் கடந்த நாட்கள் அப்படின்னா, விசிகாவும் கம்யூனிஸ்டும் எந்த நேரத்திலையும் தாவேகா அரசை எதிர்த்துருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட, நீங்க ஒரு விதமா செயல்பட்டீங்கன்னா நாங்க திரும்ப பெற்றுவோம், அதிமுக உள்ள வந்துச்சு, அது எல்லாம் விஜய்க்கும் ஒரு மதச்சார்பின்மை தான் சொல்லிருக்கோம். நீங்க நிறைய வந்து நாங்க சொன்ன இல்ல மதச்சார்பு அந்த வழியில வரும். இல்ல ஊடகங்கள்ல பேசப்பட்டதுன்னு சொல்றேன். இல்ல ஊடகங்கள்ல பேசப்பட்டதே நீங்க தெளிவு, ஏன்னா எல்லாத்தையும் நாம பாக்குறோம் இல்லைங்களா. அதாவது ஆமா, எது இன்னொன்னு வந்து எல்லாமே அபிஷியலா தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்படின்ற ஒரு இது நிலைப்பாடும் இருந்துச்சு. அதை நம்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அமைச்சர் பதவிக்காக தான் சிவி சண்முகமோ எல்லாருமே தாவேகா பக்கம் செல்வதற்கான முயற்சிகளை தொடங்கி இருக்கிறாங்க. ஆலமரம் என்றுமே சாய்க்க முடியாது, இவர்கள் தான் கிளை நுனியிலிருந்து விழுந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தார். ஆனால் இப்போ தாவேகா ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டதாக திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வராது அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டையை நாங்கள் எடுக்க தொடங்கினோம் அப்படின்றது பிரஸ் ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கப்போ அதிமுக நம்பி தோற்று விட்டார்களா சிவி சண்முகம் தரப்பு அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியா இருக்குது. அவருடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுகிறது. உங்களுடைய பார்வை? தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறுபான்மை அரசாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. முதலாவதாக அவங்க இடதுசாரி கட்சிகளையும் விசிகா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து அவர்களும் ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து கடிதம் கொடுத்து அமைச்சரவை பதவியேற்று மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் மற்ற அமைச்சர்களும் பொறுப்பேற்றாங்க. இப்போது இடதுசாரிகளும் சரி விசிகா ஐயுஎம்எல் எல்லோருமே என்ன சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், மதசார்பற்ற அரசாக ஜனநாயக ரீதியில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும், புறக்கடை வழியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சியாக வந்து ஒரு பேராபத்து வரக்கூடாது என்கிற நிலைப்பாட்டிற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் சிபிஎம் சண்முகம் உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக சொன்னாங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற நாங்கள் அனைவரும்
மத்திய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கிற வகையிலோ மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலோ ஏதேனும் செயல்பட்டால் அன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து நாங்கள் எல்லோருமே இடதுசாரிகள் அனைவரும் போராடுவோம். இந்த போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகமும் வர வேண்டும். தமிழக வெற்றிக் கழகமும் பாஜகவுக்கு எதிராக எங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அதில் மாறுபாடு ஏற்பட்டால் அல்லது மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் அல்லது மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அன்றைக்கு இவங்கெல்லாம் வெளியில் போயிடுவாங்கங்கிறத அந்த தலைவர்களுடைய பேச்சு தெளிவாக நமக்கு உணர்த்தினது. ஸோ அந்த அடிப்படையில் அப்போ இது நித்தியகண்டம் பூர்ண ஆயுசுன்னே எவ்வளோ காலம் போகிறது, ஒரு வலுவான சக்தி நமக்கு தேவை என்கிற அடிப்படையில் அந்த முயற்சியை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு பகுதி நிர்வாகிகளை முதலமைச்சரே சென்று நேரில் சந்தித்ததை பார்த்தோம். அவர்களுமே அந்த நம்பிக்கை வாக்கு கோரும் போது 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தார்கள். இன்றைக்கு தவேகாவினுடைய முக்கிய பிரமுகரான மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாங்கன்னா, இது தோழமையோடு தான் அவங்க எங்களோட இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சே எழவில்லை அப்படிங்கிறாங்க. திரு சி.வி. சண்முகமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை முதல் எதிரியாக கருதி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம் என்று எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவே திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நாங்கள் ஆதரவளிப்பதாகத்தான் முடிவு செய்திருக்கிறோம். இந்த அமைச்சரவை வாரியம் அது எல்லாமே நாங்கள் பேசலைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அது இருந்தது. இப்போ இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணம் நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுவது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான். ஒரு தொடர் தோல்வி வருகிற பொழுது ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேசி யார் தலைவர் யார் குரடா என்பதை தீர்மானிச்சிருக்கணும். அவர் எதுவுமே இல்லை, எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை. நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே கூட்டம் போட்டு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அறிவிச்சார். ஆனால் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து தோல்வி. இல்லை அம்மா தோற்கலையா தலைவர் தோற்கலையானா எடப்பாடி தரப்பில் பேசுகிறாங்க. அந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் ஒரு தோல்வி என்றால் அடுத்த வெற்றியை பெற்றார்கள். ஆனால் தொடர் தோல்வி என்று வருகிற பொழுது அவருடைய பிடிவாதத்தனத்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகார போக்கால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. திரு எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, ஒரு 48-50% வாக்குகளோடு இருந்த அந்த இயக்கம் இன்றைக்கு 20% வந்து நின்று விட்டது. அப்படிங்கிற போது தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி சரிவு ஏற்பட்ட உடனே மூத்த முன்னோடிகள்லாம் போய் நம்ம கட்சியை ஒன்றிணைத்தால் தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுங்கிறாங்க. இந்த விலக்கி வைக்கப்பட்ட விலகிச் சென்ற அதிருப்தியில் இருக்கிற அனைவரையும் ஒன்றிணைப்போம், அப்படி ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டால்தான் அம்மாவின் ஆட்சியை புரட்சியர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர முடியும்னு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் எல்லோருமே வலியுறுத்தினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன், 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு களமாடினார். அவரே தமிழ்நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணார். விளைவு 3ஆம் இடம், எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல். அப்ப இதற்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி பொதுக்குழுவை கூட்டி ஒரு சுய பரிசோதனை, ஒரு ஆத்ம பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இவங்க இந்த முடிவை எடுத்தாங்க. இன்னொரு பார்வை என்னன்னா, இந்த முடிவை எடுத்த இவர்கள் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெற்று அவர்கள் அமைச்சர்களாக இருந்து 5 ஆண்டுகள் அந்த ஆட்சிக்கு துணை போய்விட்டு திரும்ப 5 ஆண்டு கழித்து எப்படி கட்சியை வளர்ப்பார்கள், எப்படி அடுத்த ஆட்சியை தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு எந்த அளவுக்கு அவங்களால பிரச்சாரம் முடியும். எனவே இது ஒரு தவறான முடிவு. அப்படி அமைச்சரவையில் இடம்பெறாமல் இந்த ஆட்சி என்னோட கேள்வியும் இருக்கிறனா அந்த இடத்துல தான் எழுது என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பிளவு ஏற்பட்டு 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அந்த ஆதரவை வைத்துதான் பெரும்பான்மை சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்படுகிறது. அப்போது ஏதோ ஒரு அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கோ அதனுடைய தலைவராக முதலமைச்சராக கூடிய விஜய்க்கோ
இவர்கள் தேவை எண்ணக்கூடிய நிலைப்பாடு ஏன் இப்ப மாறுது? இவர்கள் தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏன் மாறுது? தோழமையோட நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு. அதற்கு முன்பே கூட பல கிரிட்டிசைஸ் வந்துச்சு. அமைச்சர் கேட்குறாங்க, வாரியங்கள தலைவர் பதவி கேட்குறாங்க. அப்ப எல்லாம் தாவேக்காவை சார்ந்த விஜய் அல்லாத மூத்த உறுப்பினர்கள் எந்த பதிலும் சொல்லாத போது திடீரென இப்ப தோழமை தான் நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதற்கான காரணம் எங்கிருந்து வந்துச்சு? இல்லை இந்த உள்ள அரசியல் நமக்கு பிடிபடலை. இவர்கள் புதுச்சேரி ரெசார்ட்ஸில் என்ன பேசுனாங்க என்னன்னு தெரியல. நீங்கள் 5ஆம் தேதி முழுமையான ரிசல்ட் வந்தோடனே 6ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று அறிவித்தாங்க. நடந்ததா? இல்லை. இப்போ எல்லோரையும் அங்கே புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை தாண்டி அந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசியல் சூழல் என்பது நம்மை நோக்கி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருகிறது. உங்களுக்கு 2 நாளில் இனிப்பான செய்தி, நல்ல செய்தி வருங்கிறார். கட்சியை 3ஆம் இடத்துக்கு கொண்டு போய் பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழல்ல எங்க அதிமுக நோக்கி வருது? என்ன ஒரு கேள்வி வந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் அதான் நான் சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப அந்த எண்ணம், அந்த உணர்வு எப்படி வந்தது? நீங்க அதை தாண்டி வெளியில தம்பிதுரை பேசுறாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி ஆட்சி அமையும், மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் சொல்லிட்டு போறார். அப்ப இந்த நிலைப்பாடு எங்க வந்து? இதை தாண்டி அறிவாலயத்திலும் பேசப்பட்டதாக திமுக, அண்ணா திமுக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வைத்து இடதுசாரிகள் கூட, மரியாதைக்குரிய பேபி அவர்கள் கூட சொன்னாங்க அந்த மாதிரியான பேச்சு இருக்குன்னு. இடதுசாரி நண்பர்களும் சொன்னாங்க, பிசிகாவுமே சொன்னாங்க அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ இது எங்கே சிக்கல் உருவானது? ஏன் இந்த நிலைப்பாடு அவர்களுக்குள்? அப்போ இவங்க சொல்றது சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் தரப்பு குற்றச்சாட்டு அதுதான். காலமெல்லாம் 53 54 ஆண்டுகளாக எந்த திமுகவை தீய சக்தி என்று வீழ்த்துவதற்காக புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் களமாடினோமோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி அண்ணா திமுக துணையோடு கூட அமைச்சரவை அமைக்க முடியும் என்கிற நிலைப்பாடு. அப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கான விஜயோட ரிவெஞ்சா கூட அதை பார்க்கலாம்ல. உங்க எம்எல்ஏக்களை வைத்து எங்களுடைய ஆட்சியை நான் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி மேலப்படுது. ஏன்னா அதற்கு பிறகு அதே எம்எல்ஏக்கள் என்ன நிலை ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு எந்த இதுவும் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டாரு, தாவேக்காவுடைய அமைச்சரவையிலையோ எந்த இதுலையும் அந்த எம்எல்ஏக்கள் ஈடுபட மாட்டார்கள், இது எங்களுக்கு உறுதி அளிச்சுட்டாங்க, அதற்கு பிறகுதான் எங்களுடைய முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்றப்போ ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றி கொண்டு விட்டார்கள், அதற்கு பிறகு தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களா? இல்ல, ஒரு சாமர்த்தியமான சாதுரியமான முடிவை தாவேக்கா எடுத்திருக்காங்க. எந்த விதமான பேச்சுவார்த்தை நடந்தது, ஏன் இந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் நான் சொன்னது, இது இரண்டுமே தாவேக்காவுக்கும் பேராபத்தா முடியும். தாவேக்காவுடைய எதிர்காலம், விஜயனுடைய இமேஜ் சுத்தமா அடிபட்டு போயிடும். இவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியினர் போய் அங்கு அமைச்சரில் சேர்ந்ததுன்னா இந்த கட்சிக்கும் போயிடும். ஆமா, நிச்சயமாக சிவி சண்முகம், வேலுமணி குரூப் சொல்ற மாதிரி பொதுக்குழுவை கூட்டி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி, ஆய்வு நடத்தி, இந்த கட்சி தொண்டர்கள் கட்சி, இது வெறும் யாருடைய குடும்ப சொத்து இல்லை, பாரம்பரிய சொத்து இல்லை, யாருக்கும் இதுல உரிமை கொண்டாட முடியாது. கட்சியில் இருக்கிற காலமெல்லாம் இரட்டலைக்கு வாக்களித்த 1 கோடிக்கும் மேற்பட்ட அடிப்படை தொண்டர்கள் கட்சி இந்த கட்சி. அதை சரியான தலைமை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதற்கான காலம் வரும் என்றுதான் நான். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் இன்னும் சஸ்பென்ஸாவே இருக்கு, எங்களால விடையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி திரு துரைக்கர் நான் சொல்றேன். நிச்சயமா சுவாமிநாதன், இப்ப நான் உங்ககிட்டயும் அதே கேள்வியை தான் முன்வைக்கிறேன். இப்போ எதற்காக அதிமுகவிலிருந்து பிளவுபட்ட 25 எம்எல்ஏக்களுடைய உதவி தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்பட்டது? இப்போது ஏன் தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க? விசிகாவிடமும் அதே பதில் பகிரப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் ஆட்சியில் பங்கு பெற மாட்டார்கள் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டதற்கு பிறகே விசிக அமைச்சரவையில் வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கிறார்கள். இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்திருக்கும்? ஏன் 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு தேவைப்பட்டாங்க, இப்ப ஏன் தேவைப்படலை அப்படின்றத ஒரு பெரும் கேள்வி. நம்பிக்கை வாக்கெடுப்புல 144 என்கிற எண்ணிக்கையை காட்டிட்டாங்க. நீங்க விஜய் ஒரு புதிய அரசியல் சக்தி, 2 ஆண்டுகளிலேயே அவர் முதல்வர் என்கிற ஒரு இருக்கையை அடைந்து விட்டார். அப்ப அவருக்குள்ள இயல்பாகவே இன்னொரு சந்தேகம் இருந்திருக்கும்,
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நீங்க இடதுசாரிகளை விட்டுருங்க, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா திமுக கூட்டணியில் தொடர்கிறேன்ங்கிறாங்க. ஒருவேளை சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டுகிற பொழுது இவர்களுடைய நிலைப்பாடு இதே உறுதியோடு இருக்குமா என்று அவர் நினைத்திருக்கலாம். ஒன்று, நம்ம இந்த கட்சிகளை அவர் சந்தேகித்தார் என்று நான் சொல்லல. பட் அரசியலாக பார்க்கிற பொழுது எதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்றதுதான் அரசியல். அப்ப அவருக்கு அதுல 25 பேர் கூடுதலாக கிடைத்தா 144 என்கிற எண்ணிக்கை ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா இடதுசாரிகள் இன்றைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு. இதே இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருக்கிற பொழுதே சாம்சங் போராட்டத்தை ரொம்ப வீரியமான அளவுல முன்னெடுத்தாங்க. வேங்க வயல் பிரச்சனையை ரொம்ப வீரியமான அளவுக்கு முன்னெடுத்தாங்க. மிக மிக முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் போராட்டமாக இருக்கலாம், சென்னையில் நடந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கலாம், இது எல்லாத்திலையுமே இடதுசாரிகளுடைய பங்களிப்பு கணிசமாக இருந்தது. ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நடந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கூடிய அதிமுக போய் களமாடுவதற்கு முன்பே கிட்டத்தட்ட அந்த ஊர்ல மது ஒழிப்பு மாநாட போட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால சில சமரசங்களுக்கு உட்பட்டு அந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார். பட் இதெல்லாம் விஜயால தாங்க முடியுமா? அப்படி அவர் யோசித்திருக்கலாம். இங்க திமுக கூட்டணியில் இவர்கள் இருக்கிற பொழுதே, இவருடைய ஆதரவோடு இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிற பொழுதே, திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிற பொழுதே இந்த கூட்டணி கட்சிகள் இவ்வளவு தூரம் வலியுறுத்துறாங்க, கோரிக்கைகள் வைத்தாங்க, போராட்டம் செய்தாங்க. ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா, போன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியை 90% நிறைவேற்றி விட்டது அப்படின்னு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறப்பயே நீங்க அவ்வளவுதான் நிறைவேற்றலங்கன்னு போட்டு உடைத்தார். எங்களால ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கட்சி கொடியேற்ற முடியலன்னு விசிகா சொன்னாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த விஷயங்களை நான் குறிப்பிடுறேன். கிட்டத்தட்ட எங்களால கட்சி கூட்டங்கள் நடத்த முடியல, எங்க கொடி பறக்க முடியல தமிழ்நாட்டிற்குள்ள அப்படின்னு விசிகா குற்றம் சாட்டினாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எங்களால ஒரு அரசை கண்டித்தோ அல்லது வலியுறுத்தியோ ஒரு போராட்டம் கூட பண்ண முடியலன்னாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை தொடங்கி டெய்லி போராடினாங்க. இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஆதவர்ஜனா போன்றவர்கள் அரசியலர் மட்டுமில்ல, வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு நடத்தக்கூடியவங்க, தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவங்க. நீங்க அந்த தரப்பு இப்ப விசிகாவை உள்ள இழுத்து போட்டு ஒரு அமைச்சர் கொடுக்கறதன் மூலமா ஒரு பாதுகாப்பான கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருவேளை விசிகா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைப்பாட்டிற்குள் வராம வெளியிலிருந்து மட்டும் ஆதரவுனா அந்த இடத்துல அந்த 25 எம்எல்ஏக்களோட முக்கியத்துவம் இருந்திருக்கும். அந்த 25 எம்எல்ஏக்களோட முக்கியத்துவத்தை வாங்குறதன் மூலமா ஒருவேளை இவர்கள் இன்னைக்கு ஸ்டெடியா உள்ள வந்துட்டாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குற நிலைப்பாட்டோட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வரப்போறாங்க. நாளைக்கு 2இல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்ககிட்ட வரேன். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சாரநாத், இது உங்களுக்கான சர்ப்ரைஸா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. பதவியேற்பு விழா நாளை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அப்படி என்றால் அப்கோர்ஸ் விசிகாவும் பிற ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார்கள் அப்படின்றத சாரநாத்திட்ட நம்ம விளக்கமெல்லாம் வாங்கலாம். இறுதி கருத்தா சாரநாத், அண்மை செய்தி வந்துருச்சு. நம்ம முதல் தொடக்கத்தில் பேசும்போது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு முடிவு தெரிஞ்சிடும். 11 மணிலாம் நீங்கள் உறுதியாக சொல்லாதீங்க, சாயங்காலம் கூட ஆகலாம், அதற்கு இடையில என்ன நடக்குதுன்னு நீங்கள் அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அமைச்சரவை விரிவாக்கம். ஆளுநர்கிட்ட ஒரு விஷயம் கொண்டு செல்வதற்கு முன்னதாகவே உறுதி செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஒரு அரசனுடைய கடமையை தானே. அப்போது விசிகா உறுதியாகிருச்சு. இல்லை, ஆளுநரிடம் பதவியேற்பு விழா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் அமைச்சர் யாருன்னே தெரியாம பதவியேற்பு விழாவுக்கு போக முடியாது. லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்க பற்றி தகவல் இல்லை, தெரியல. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய முடிவை அறிவிக்கவில்லை. சரி, அது உங்களுக்கு அபிஷியலா அறிவிக்கல. மேபி டிவிகே கிட்ட அறிவிச்சிருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல. அதனால அபிஷியலா அறிவிப்போம். அதனால நாளை காலை 10 மணின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க 11 மணி, நீங்க 1 மணி நேரம் முன்னதாகவே வந்துருச்சு. நீங்க 11 மணிக்கு மேலன்னு சொன்னீங்க. இது ரொம்ப அட்வான்ஸா இன்னைக்கு நைட்டே வந்துருச்சு. காத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம், அதை மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி கே.சி. வேணுகோபால் அறிவிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க முடிகிறது. மருத்துவர் சாந்தி மேடம், நாளைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற போகிறது. அபிஷியலா ஆர்டர் வந்துருச்சு. எந்தெந்த கட்சிகளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ். அதுக்கான விடைகள் நம்மகிட்ட இப்போ வரைக்கும் இல்லை. அப்படின்றப்போ என்ன சொல்ல வராங்க? நம்முடைய ஆட்சி ரொம்ப அவசியமாக அவசரமாக அமைச்சரவையை விரிவாக்கம் செய்தே ஆக வேண்டும். பட்ஜெட் பண்ணணும். இன்னொன்று ஒரு டைம் பீயிங், ஒரு அவசரத்துக்கு ஒரு லிமிட்டடாக எப்போதும் பண்ற மாதிரி 9 பேர்களை வச்சு பண்ணாங்க. ஆப்வியஸ்லி இது எல்லாரும் பண்றது தான். ஸோ அது பண்ணியே ஆகணும். அது பண்றாங்க. அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க சாமிநாதன் சொன்ன ஒரு கருத்தை நீங்க இதுல குறிப்பிடணும். தாவேகா தன்னுடைய ஆட்சியை முழு பலத்தோடு ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கட்டமைப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டு விட்டாங்க. அதனாலதான் விசிகாவை தொடங்கி ஐயுஎம்எல் எல்லாத்தையும் நம்ம உள்ள அமைச்சரவையில் எடுத்துக்கொண்டோம்னா நம்மளை எதிர்ப்பதற்கு பெரும்பான்மை இருக்காது.
அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி சரி, போயிட்டாங்க. இப்ப- அதை வந்து அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்களோ ஒருவேளை இந்த விரிவாக்கத்தின் மூலமா? இல்ல, இது கேட்குறாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணா உள்ள போகிறாங்க. ஏன்னா இப்போ IUML வந்து ஆல்மோஸ்ட் பொலிட்டிக்கல் அட்வைஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சந்தேகம்னா, துரை நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து பிடிபடலை. ஏனென்றால் இப்போ வந்து CPM வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ரிட்டர்னாக ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா மதச்சார்பின்மையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழக வெற்றி கழகம் செய்தாலோ அல்லது தமிழகத்துக்கு மாநில உரிமைக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஆதரவு விளக்குவாங்களே தவிர சும்மா வந்து சின்ன பிள்ளை மாதிரி நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சியும் தெளிவும் இருக்கிற அரசியல் கட்சிகள். ஸோ அந்த அடிப்படையில் அதே மாதிரி அவருடைய நிலைப்பாடு எப்படி சொன்னார், எடுத்தோம் கவுத்தோம் நீங்க முடிவு எடுத்துற மாட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு பயம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அரசை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு இருக்கும். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். இப்ப 118 தேவை. IUML கடைசி நேரத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கொடுத்தாங்க. 120 வந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் திருச்சி ஒண்ணு குறையுது, அந்த பக்கம் ஒருத்தருக்கு வந்துட்டு ஓட்டு போட முடியாம வருது. சோ ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. அதுல ஒருத்தருக்கு ஓட்டு போட கோர்ட்ல கேஸ் வந்துச்சு. சோ அப்படியாச்சு. சோ ஒன்னும் பெரிய அதனால உங்களுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தானே. சோ ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்ன பயம் வந்து உள்ள அடிப்படையில அடியில ஒரு பயம் இருக்கலாம். சுவாமிநாதன் தோழர் சொன்ன மாதிரி நாங்க வந்து போராடுவோம்னா போராட தான் செய்வோம். அதுல மாற்றுக்கருத்து இல்லை. இது நாங்க வெளிப்படையா யாரா இருந்தாலும் சொல்லுவோம். அதுக்காக தான் கட்சி இருக்கு. இப்ப இந்த நேரத்துல அவ்வளவு அவசரமா வேணுமா? இப்ப 10ஆம் தேதிக்கு லெட்டர் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. 118 has become 120 எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு டைம் எடுத்துக்கிட்டு வேணா தான் அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்கு பலத்தை பண்ணுவாங்களே தவிர இந்த நேரத்துல அவசரமா அதிமுகலேருந்து பாதி பேரை கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கி இது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க விப்பு சொன்னதா இவங்க விப்பு சொன்னதா, யார் வந்து கொறடா, யாருடைய ஆட்சி போகுமா போகாதா, எம்எல்ஏ பதவி இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு வந்து அவசரமா செய்வதற்கான கட்டாயமோ அவசரமோ அந்த 13ஆம் தேதிக்குள்ள இல்லங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல 120 உங்களுக்கு கையில லெட்டரோட இருக்குங்க. சோ அவ்வளவு எமர்ஜென்சியா வந்துட்டு இப்ப கரெக்டா 118 தான் இருக்கு கூட கிடையாது. யூ ஹேவ் டைம். அண்ட் திருச்சி நீங்களே அவர் சொன்ன கருத்தை ஒருவேளை நீங்க தவறா புரிஞ்சிருக்க மாட்டீங்க. நான் ஒருவேளை சொல்றேன். அவர் துரைக்கண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நிலைப்பாடு ஒருவேளை புதன்கிழமை, அதாவது மே மாசம் 13ஆம் தேதி நினைக்கிறேன், அதற்குள்ள ஒருவேளை மாறிவிட்டால் என்ன செய்வது, அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேங்க. இல்லங்க ஒரு நிமிஷம். 8ஆம் தேதி கடிதம் கொடுத்துட்டு உலகமே பார்த்துட்டு இருக்கு, நாங்க எதுக்காக அந்த கடிதம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காம, அதாவது அமைச்சரவை ஃபார்ம் பண்ணல, ஆட்சி நடக்கல, பட்ஜெட் நடக்கல, தமிழக சட்டமன்றமே நடக்கல, தாவேக்கு ஆட்சியே நடக்கல, உடனே 13ஆம் தேதி வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணுவோம், பண்ண மாட்டோம். சோ தட் இஸ் வை எல்லாரும் சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, திருப்பி ஆதரவு இருக்குன்னு சொன்னாங்க. இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் தாவேக்காவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கலாம். என்ன ஒரு மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இல்ல எல்லாருமே அரசியல் முதிர்ச்சி இருக்கவங்க தான். யாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம வந்து வேலுமணி ஐயாவா இருக்கட்டும், சிவி சண்முகா, தேர் ஆல் பொலிட்டிக்கலி மெச்சூர் பீப்புள். சோ அந்த நேரத்துல அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க போறாங்க, எல்லாமே வந்துட்டு இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு கால்குலேஷன் நினைச்சு ஏதோ ஒரு தப்பா கூட போயிருக்கலாம், இல்ல சரியா வரலாம். காலம் அதை நமக்கு சொல்லும். திரு சாமிநாதன், நிறைவா உங்களுடைய சுருக்கமான கருத்து. நிச்சயமா சார், இந்த அமைச்சரவையில் இடதுசாரிகள் மட்டும் பங்கேற்க மாட்டாங்க. மற்றபடி காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருந்து ஒருவரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருவரும் இருப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அவர்கள் மறுபரிசீலனைக்கு உட்பட்டதே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2004 முதல் 2014 வரை மத்தியில் இருந்த மன்மோகன் சிங் அரசுக்கே நிபந்தனை இல்லாத ஆதரவு தான் கொடுத்தாங்க. ஆனா அவர்கள் நிபந்தனை இல்லாத ஆதரவுங்கிற இடம் தான் கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு கையில் மாட்டிருக்கக்கூடிய கொக்கி நான் பாக்குறேன். தொடர்ந்து போராடுவாங்க, மக்கள் மன்றத்தில் போராடி கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு நெருடலாக இருக்கும். தாவேக்காவுக்கு அந்த அரசியல் புதிது. திமுக பழகிட்டாங்க இவர்களோடு நீண்ட காலம் பயணித்து. அதே போன்று கிட்டத்தட்ட 35-33 அமைச்சர்கள் போடுவாங்களான்னு கேட்டா அது நிச்சயமாக நாளை அமைக்க மாட்டாங்க. தாவேக்காவில் இருந்தும் ஒரு 10 அமைச்சர்கள் தான் நாளைக்கு நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். ஏன்னா அவர்களுக்கே தெரிகிறது, கிட்டத்தட்ட 107 பேர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதுல வந்து கணிசமான நபர்கள் அமைச்சராக முடியாத தவிப்புல இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட இவர்கள் இன்னொரு வகையில இவர்கள் எல்லாம் உள்ளவாங்க கூப்பிட 2 அர்த்தம் இருக்கு. அது ஒண்ணு மட்டும் ஒரு 15 செகண்ட் எடுத்துக்கிறேன் சார். 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று, இவர்கள் உள்ள அமைச்சரவைக்குள்ள வரதன் மூலமா இந்த அரசுக்கு ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா கொண்டு போயிடலாங்கிற பார்வை ஒன்று. 2வது, இவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 10 அமைச்சர்கள் முதல்வரோடு சேர்த்து ஏற்கனவே வந்த 9 அமைச்சர்கள் முதல்வரோடு சேர்த்து 10 நீங்க பாத்தீங்கன்னாலே அதுலயே அனுபவம் உள்ளவர் செங்கோட்டையன் மட்டும்தான். அவர்கிட்ட நிதித்துறை போய்விட்டது. அவர் கிட்டத்தட்ட இவர்களை போன்றவர்கள் வழிகாட்ட வந்தா அல்லது வழிநடத்த வந்தா இந்த அரசினுடைய நிறைகளையும் அவர்கள் தாங்குவாங்க, ரொம்ப முக்கியமா குறைகளையும் அவர்கள் பொறுப்பு கொள்வாங்க. அந்த இடமும் தாவேக்காவுக்கு லாபம்னு அவர்கள் கணக்கு போடுறாங்க. ஓகே, நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். திரு துரைக்கண்ணா, நிறைவா ரொம்ப சுருக்கமா மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்க அமைப்பு வைத்திரலும் அங்கீகாரம் பெறுவோம்,
அதிகாரத்தை வெல்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி வந்தாங்க. அதிகாரத்தை வென்றிருக்கிறார்கள். நாளை ஒருவேளை மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றால் அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயோ தமிழ்நாட்டில் முதன்முறையாக சொல்ல முடியாது. 1952 ராஜாஜி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தது. அவங்களும் திரும்ப வந்துட்டாங்க. எஸ் ராமசாமி படையாச்சியாருடைய உழவர் குழைப்பாளர் கட்சி ஆகட்டும், நம்முடைய பெரியவர் மாணிக்கவேல் நாயக்கருடைய காமன்வெல்த் பார்ட்டி, இவங்க எல்லாமே சேர்ந்து வந்தது. அதற்கு பிறகு 2026 தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட ஒரு கூட்டணி அமைச்சரவை வருகிறது. இந்த கூட்டணி அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு பகுதி இடம்பெறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். முதலில் வாழ்த்து சொன்ன அண்ணன் துரைக்கருணா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் சமூக அரசியல் வரலாற்றை கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு உந்து சக்தியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளையும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். முடிவை அறிவித்து விட்டார் சாரநாத் அப்படின்னு போட்டுக்கலாம். முடிவை அறிவிப்பது தலைமை, ஆனால் நிச்சயம் அது மக்கள் ஏற்றுக்கொள்கிற, உங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்கிற முடிவாக இருக்கும். நம்மை போன்றவர்கள் அப்படின்னு. சரி, ஓகே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகும் கூட தமிழ்நாடு அரசியல் குறித்தான எதிர்பார்ப்புகளும் அதில் அடங்கியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் பெரும் எதிர்பார்ப்புகளையும் கேள்விகளையும் தினசரி கடந்து கொண்டே சென்றிருந்தது. இந்த நிலையில் நாளை அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் அதனுடைய பதவியேற்பு விழா நடைபெறப் போவதாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய எதிர்பார்ப்புகள், கேள்விகள் அனைத்திற்குமே நாளை முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறதா தாவேகா, இல்லை இன்னும் தொடர்கரை இதுக்கப் போகிறதா என்பதையெல்லாம் நாளைய தினம்தான் முடிவு செய்யும். இன்றைய தினம் ஜெயா பிளஸினுடைய விவாதம் கூட தமிழ்நாட்டில் விசிக அமைச்சரவைக்கு அழைத்திருக்கக்கூடிய தாவேகா விவகாரங்கள் குறித்தும், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு, அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 25 பேருடைய நிலைப்பாடு உள்ளிட்டவை குறித்தெல்லாம் மிக விரிவாக விவாதித்திருக்கிறது. விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.